அந்த டைமில் அவங்க ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு வந்து சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி என் ஃப்ரெண்டுக்கு ஒரு நீங்கள் கேட்குற டைப்பில் அந்த கேர்ள் இருக்கா, பட் வி டோன்ட் நோ அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குமா என்னன்னு கூட எங்களுக்கு தெரியாது, நீங்கள் கேட்டு பாருங்கோ அப்படின்னு. ஒன்றும் எஸ்ன்னா சொல்லுவாங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிவிடுவாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. அவங்க வந்து கேட்டப்போ எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. சரி, மறுநாள் ஊர்லேருந்து வந்தோடனே அவளுக்கு ஒரே ஷாக்கு. என்ன போய் கேட்டாங்களா? நான் வந்து ஒரு ஜஸ்ட் ஃபேன் தான், மூவி இது பார்ப்பேன், அது சில ஆர்டிஸ்ட்லாம் ரொம்ப பிடிக்கும், ஸ்ரீதேவினா ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. கரெக்டு. ஆமாம், ஸ்ரீதேவினா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அந்த ஒரு இது தான் இருந்தது தவிர தான் நடிக்கணும் அந்த மாதிரிலாம் சொன்னது கூட கிடையாது. படிக்க வைக்கணும் அந்த மாதிரி தான். அப்புறம் அவங்க வந்தவுடனே கேட்டவுடனே, ஆனால் நான் போனாக்க என்னை வேண்டான்னு சொன்னால் எனக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ரிஜெக்ட் பண்ணிடக்கூடாது சொல்லிட்டாங்க. எனக்கு அப்படி சொல்லக்கூடாது, அந்த மாதிரி இல்லை, நீ டிட்டர்மினேஷனோட போ, உன்னை கண்டிப்பாக எடுத்துப்பா அப்படின்னு தான் நாங்கள் சொன்னோம். என்ன படிச்சுட்டு இருந்தாங்க அப்போது? ஃபைனல் இயர் காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன். ஃபைனல் இயர் பண்ணிட்டு இருந்தாங்க காலேஜ் அப்போ. அதனால் இல்லை, ஆக்சுவலாக அப்போ இப்படி சொன்ன போது அப்புறம் ஒரு மாதிரி இதில் என்டர் ஆகலாமா வேணாமா, எப்படி இருக்கும் ஃப்யூச்சர், இது மாதிரிலாம் யோசனை. நைட் ஃபுல்லாக டிஸ்கஷன். நாங்கள் 4 பேர், தம்பி தூங்கிட்டான், பட் நாங்கள் 3 பேரும் ஒரே இதுதான் டிஸ்கஷன். காத்தால எழுந்தோடனே வேண்டாம் பேசாத விட்டுடலாம், முடியாதுன்னு சொல்லிடலாம் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் இவங்க வந்து சொன்னாங்க, சின்ன வயசில் நாங்கள் ஸ்ரீதர் படம்லாம் பார்ப்போண்டி நிறைய, அவங்கெல்லாம் வந்து ரொம்ப பெரிய ஆள், அந்த டைரக்டரையாவது போய் பார்த்துட்டு வந்துடலாம் இவங்க. ஏன்னா அந்த காலத்து படங்கள்லாம் இவங்க பார்த்து பயங்கர ஃபேன்.